श्रीशैलदासार्य कृपार्थमन्त्रम् श्रीदेवनाथार्य दयैकपात्रम् वेदार्थविज्ञम् सुगुणाभिरामम् नारायणार्यम् गुरुवर्यमीडे श्रीमते श्रीनारायणतात्यार्य महादेशिकाय नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत् குருபரம்பராயே நமஹ. விஞ்ஞானம் சொல்லிட்டாக்க எப்பொழுதுமே எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு இருக்கணுமே பகவான். ஆனா அத மாதிரி தெரிஞ்சுக்கலையே. ஏன்னா பெருமாளுக்கும் நேற்று இன்று நாளை அப்படின்ட்டு நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் வருதே, அது எப்படி வரும் அப்படின்லாம் கேள்வி கேட்டார். அதற்கு பதில் சொன்ன, அதெல்லாம் நம்மளுடைய திருஷ்டியை வச்சுட்டு பார்த்தோம்னாக்கா இது மாதிரி நேற்று இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் தான் வரும். ஆனா பெருமாள் விஷயத்திலேயோ நித்திய சூரியல் விஷயத்திலேயோ அதெல்லாம் கிடையாது. லோகத்துல இருக்கிற வஸ்துக்களை வச்சுண்டு நாம கேட்கிறோம், அதுக்கு அத மாதிரி உண்மையிலேயே நித்திய சூரியர்களுக்குன்னா அதெல்லாம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் சாதிச்சுட்டேன். இப்போ அதுக்கு மேல சர்வஜன் அப்படின்ற விஷயத்துல கேள்வி கேட்டா அதற்கு சமாதானம் சாதிச்சார். இப்போ சர்வசக்தன், அவனுக்கு அனைத்து சக்திகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. இந்த சர்வசக்தன் அப்படின்ற விஷயத்துல கேள்வி கேட்கிற, அதற்கு சமாதானம் சாதிக்கிற சுவாமி. என்ன சமாதானம் என்ன கேள்வி கேட்கிறா, என்ன சமாதானம் சாதிக்கிறான்னு பார்க்கலாம். இப்போ ஒண்ணு கருப்பா இருக்கு, ஒருத்தன் என்ன பண்றான், சோப்பா மாத்தி விடுவான். கருப்பா இருக்கிறத அதே சமயத்திலேயே சேப்பா மாத்துறது அப்படின்றது சரியா வருமா? அது எப்படி, அது எது மாதிரி, ஏன் அந்த மாதிரி வந்தது அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் என்ன சொல்லுவோம், இது இந்திரஜாலம், இது மேஜிக் தான் இது அப்படின்னு தான் தோணும். ஏன்னா அவதான் என்ன பண்ணுவா, இருக்கிறத இல்லாத மாதிரி பண்ணுவா, இல்லாதத இருக்கிறதா மாதிரி பண்ணுவாருப்பா. அந்த மாதிரி அத மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பெருமாள் கருப்பா இருக்கிறத சேப்பா மாத்துவேரா. இந்த மாதிரி கருப்பா இருக்கிறத சேப்பா மாத்தினாக்கா அப்போ பிரபஞ்சத்தையும் இல்லாத பிரபஞ்சத்தையும் அல்லது இருக்கிற பிரபஞ்சத்தை இல்லைன்னு பண்ணணும், இல்லாத பிரபஞ்சத்தை இருக்கிறதா பண்ணணும். அவன் இந்திரஜாலம் பண்றவர் இல்லையோ இல்லையோ, அதனால அவர் பண்ண மாட்டார். பெருமாள் அதை பண்ண மாட்டார். பெருமாள் பண்ணாததுனால அவன் சர்வசக்தன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் பகவான்? இல்ல மகா பெரிய இந்திரஜாலிகன் மேஜிக் பண்றதுன்றது சாமானியம் இல்ல. பெருமாள் சாதாரண மாயை இல்ல, பிரம்மாண்டமான மாயையை பண்றவர். அதனால பெரிய இந்திரஜாலிகன் அவன். அதனால இந்த மாதிரி பெருமாளுக்கு என்ன இது மாதிரி பண்றது இப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா, லோகத்துல மனுஷால் அவாசக்திக்கு பண்ற, பகவான் அந்த மாதிரி பண்றான். அந்த மாதிரி பண்ணினாலுமே என்ன ஆகும் அப்படின்னா விரோதம் வரும். கருப்பா இருக்கிறத சோப்பா ஆக்கிறது, சோப்பா இருக்கிறத கருப்பா ஆக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா பரஸ்பர விரோதம் தானே. விரோதம் தானே, அது விரோதமான விஷயத்த பண்ணக்கூடாது. ஆனா பகவான் சர்வசக்தன் அப்படின்னு சொன்னா அதையும் பண்ணணும் தரும். அப்படி பண்ணிட்டாருனாக்கா அப்ப என்ன ஆகும், விரோதமான விஷயத்த பகவான் பண்றான் அப்படின்னு வந்துடும். இருந்துட்டு போட்டமே, அதனால விரோதமே கிடையாது, பகவான் பண்ணா விரோதமே கிடையாது, அந்த மாதிரி இருக்கட்டும், அதனால என்ன உங்களுக்கு கெடுதல் வந்துடும், இருந்துட்டு போட்டமே அப்படின்னு போனாக்கா ஜெயினால் இருக்காளே அவ அநேகாந்தவாதத்தை சொல்ற. ஏற்கனவே வந்திருக்குது, 4வது 5வது சரத்துல வரும், இன்னும் வரும். அநேகாந்தவாதம்
எல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதான் அனைகாந்தவாதம். அதாவது தர்மமும் இருக்கு, தர்மியும் இருக்கு, நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, தர்மமும் இருக்கு, அதர்மமும் இருக்குது, எல்லாம் அப்படி சொல்லணும். அஸ்தி நாஸ்தி, விரோதம் விரோதமற்ற அவிரோதம், எல்லாம் ஒரே இடத்துல இருக்குன்னு அவ சொல்ற. அத நாம கண்டனம் பண்றோம். சூத்திரக்காரர் 2வது அத்தியாயத்துல 2ஆம் பாகத்துல 6வது அதிகரணம், அந்த 6வது அதிகரணத்துல ஜெயின நைகஸ்பின் அசம்பவ அதிகரணம்னு பேரு. அதுல ஜெயின பங்கம் பண்ற, ஜெயின மதத்தையே பங்கம் பண்ற தேசிகன் 3 ஸ்லோகத்தினால கண்டிச்சிருக்க அதிகரணம் சார் அப்படிங்க. அதை ஏன் அப்படின்னா கண்டிக்கணும்? கண்டிக்கவே வேண்டாமே. ஏன்னா ஜெயினம் சொல்றது அப்படியே சரின்னு ஆயிட்டுமே. ஏன்னா விரோதம்ன்றது இருக்கா இல்லையா? விரோதம் இருந்தது அப்படின்னா விரோதத்தோட கூடினதை எப்படி பண்றான் அவன்? விரோதத்தோட கூடினதை அவன் எப்படி பண்றான் அப்படின்னு கேள்வி வரும். விரோதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டியானாக்கா, அப்படியானாக்கா ஜெயினால் சொல்றதை ஒத்துன்னு போயேன், ஜெயினால் சொல்றத நீ அங்கீகரிக்கிறியோ இல்லையோ? அதனால இது தவறான வாதமா போயிடும். அதனால நீ சர்வஜன்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா இந்த மாதிரி ஏடாகுணமா பெருமாள் பண்ற அப்படின்னு சொன்னாக்கா அப்போ அது விரோதம் தான் வரும், விரோதம் தான் வரும். அதாவது இல்லாதத இருக்கிறதா சொல்றது, இருக்கிறத இல்லாததா சொல்றது. இதெல்லாம் பிரம பிடிச்சவன் தான் பேசுவான். பகவான் அப்படிப்பட்டவனா அப்படின்லாம் கேள்வி வந்துடும். அதனால இந்த மாதிரி சர்வசக்தன் அப்படின்னு சொல்றதே ஒண்ணு கிடையாது. ஏன்னா அப்படி பார்த்தா நம்ம கிட்ட கூட தான் நிறைய பேர் இருக்கா. அவளுடைய புண்ணியபாவங்களை வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா எத்தனையோ பேர் இருக்காளே, நிறைய சக்தி உடையவாள்லாம் நிறைய பேர் இருக்கா. நம்ம புராணங்கள்லாம் பீமனம் தான், அவன் தான், இவன் தான் சொல்றோம். இத மாதிரிலாம் இருந்துட்டு போட்டுமே, அப்ப பகவானுக்கும் இவாளுக்கும் என்ன வித்தியாசம்? அதனால சர்வசக்தன்றதே ஒண்ணு கிடையாது அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறார். அதற்கு பதில் அதுவே தவறான வாதம். நாங்க அத மாதிரி சொல்லவே இல்லை, அந்த மாதிரி நாங்க சொல்லலையே. ஏன்னா விரோதமான காரியத்தை பகவான் பண்ண மாட்டான். விரோதமான காரியத்தை பகவான் பண்ணக்கூடாது. பின்னாடி வரப்போறது ஒன்னும் உஷ்ணமா இருக்குது, உஷ்ணமா இருக்கிறத போய் சைத்தியமா பண்றதுன்றது பகவான் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டான். ஏன்னா அது பண்ணினான்னாக்கா அவன் நியமனம் பண்ணினதையே அவனே மீறான் அப்படின்னு ஆயிடும். அதனால அது கூடாதுன்னு சொல்ல போற. அதனால அது வரக்கூடாது. அதனால பரஸ்பரம் விரோதம் எங்க இல்லையோ அங்கதான் பெருமாள் சர்வசக்தனா இருக்கான். அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, வேற யாராலையும் பண்ண முடியாது, கஷ்டப்பட்டும் பண்ண முடியாது, இந்திராஜி தேவதைகளால் கூட பண்ண முடியாது. அந்த விஷயத்த பகவான் அனாயாசமா பண்ணிடுவான், அனாயாசமா பண்ணிடுவாங்க. அதனாலதான் சர்வசக்தன் நாங்க சொல்றோம். இது அகடித கிரணாசக்தி அப்படின்னு இருக்கு. அகடித கிரணாசக்தின்னா கடிதம் நடக்கிறது, அகடிதம் நடக்காதது, அதை கூட கடனம் பண்றது அந்த சக்தி இருக்குது. அது என்ன தேவதைகளால கூட முடியாதது, அத பகவான் பண்றான். அந்த அர்த்தத்தை தான் சொல்றோம். அப்படி பார்த்தாக்கா நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா வேற ஒரு சத்தியகுண சுவாமி கேக்குற, பகவான் சர்வஜன் தானே, சர்வஜனா இருக்கிறதுனால முயலுக்கு முயலோட கொம்ப தெரிஞ்சுட்டவரா இல்லையா? நீ தெரிஞ்சின்றவர் அப்படின்னு சொன்னாக்க பகவானுக்கு பிரமதான் இருக்கு, அஜ்ஞானம் தான் இருக்குன்னு வந்துடும். தெரியல அப்படின்னு சொன்னாக்க அவன் சர்வஜன் இல்லையே அப்படின்னு ஆயிடும். இது விசித்திரமா இல்ல? பெருமாளுக்கு தெரியுமா தெரியாதா முதல் கொம்பு? தெரிஞ்சிருச்சுனாக்கா அவன் பிரமை பிடிச்சவன். தெரியல அப்படின்னாக்கா
அவன் வந்து அசர்வஜன், சர்வஜனா ஆக மாட்டான். அப்படின்னு சொன்னாக்க என்ன விரோதமானது இது? அது கிடையாது. கூறத்தவன் சாய்ச்சார், தேவித்வம் மகிதா மகிமா அவதீர்ண ஹரிணா நாபித்வயா நியாயத்தே அப்படின்னு சாதிச்சுட்டு, அதனால சர்வஜத்துவம் போயிடுமா? ஒன்னாலையும் உன்னுடைய மகிமையை தெரிஞ்சுக்க முடியாது. உன்னுடைய வல்லபன் இருக்கானே பகவான், அவனாலையும் உன்னுடைய மகிமையை தெரிஞ்சுக்க முடியாது. ஐயோ அவன் சர்வஜனாச்சே, தெரியாதுன்னு சொன்னாக்கா அவங்க சர்வஜத்துவம் போயிடுமே அப்படின்னு கேட்டுட்டு, சர்வஜதா நான் ஹீயத்தை, சர்வஜதா போகாது. ஏன் போகாதுன்னாக்கா, இல்லாததா தெரிஞ்சுக்கிறது தானே. இல்லாததா தெரிஞ்சுக்கணும். இதுதான் சர்வஜத்துவம். இருக்கிறதா தெரிஞ்சுக்கணும். இதுதான் சர்வஜத்துவம். அது மாதிரிதான் இங்க. அதனால எது எது இருக்கோ அது அனைத்தையும் அறிந்தவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அதனால இது வந்து பகவான் சர்வசக்தன். எது எது யாராலையுமே பண்ண முடியாதோ அதை பகவான் பண்ணிடுவான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கோசரம் தான் சர்வசக்தன் சொல்றது. அகில பூண ஜன்ம ஸ்நேம பங்காதி லீலையே அப்படின்னுட்டு பாஷிகாரர் சொல்லிச்சு. அந்த லீலா அப்படின்றதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு அர்த்தம் சொல்லிருக்கா. உத்தம சுவாமி பாஷ்யார்த்த தர்ப்பணத்துல அனாயாச வியாபாரோ லீலா அப்படின்னு சாதிச்சுட்டாரு. அனாயாச வியாபாரம் ஏன் சாதிச்சாருனாக்கா, நம்மளால மகாயாசம் பண்ணினாலும் பண்ண முடியாது. மகாயாசம் எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் நம்மளால பண்ண முடியாது. அப்படிப்பட்ட விஷயத்த அனாயாசமா பகவான் பண்ணிடுவான். அப்படி அனாயாசமா அவன் பண்ணிடுவான்றதுனால அவனுக்கு அது லீலையா இருக்கு இந்த பிரபஞ்சம். அத வந்து சாதிச்சிருக்க. அந்த மாதிரி இங்க தேவதைகள் எல்லாம் கூட எதுவும் பண்ண முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த விஷயத்த பகவான் என்ன பண்றாருனாக்கா அனாயாசமா பண்ணிடுவான். அதனால எது இருக்கோ எது விருத்தமற்றதோ அதை அனாயாசமாக பண்ணுவான். இப்ப ஜெயின பங்கம் வந்துருமே அப்படின்னு கேட்டான். நாங்கதான் விரோதத்தையே ஒத்துக்கலையே. ஒரே சமயத்துல சிருஷ்டி, ஒரே சமயத்துல ஸ்திதி, ஒரே சமயத்துல பிரளயம் அப்படின்னு சொன்னோம் வச்சுக்கோங்க. அப்ப ஜெயின பங்கம் எங்களுக்கு வந்துடும். ஜெயினம் சொல்ற மாதிரி நாங்க சொல்றோம், நீங்க கடனம் பண்ணலாம். நாங்க அப்படி சொல்லலையே. நாங்க எப்படி சொன்னோம்? காலவேதி இன்னைக்கு சிருஷ்டி ஆயிடுச்சு, அப்புறம் தொடர்ந்து ரக்ஷ ஸ்திதி, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்துல சதுரயுகம் முடிஞ்ச உடனே அவாந்தர பிரளயம், இப்படிதான் வரப்போகுது. அதுக்கப்புறம் மகா பிரளயம் எல்லாம் வரும். இந்த மாதிரி நம்ம காலபேதையில தான் நம்ம எல்லாத்தையும் சொல்றோம். ஆகவே இத மாதிரி விரோதம் வர்றதுக்கு பிரமேயமே கிடையாது. அதனால இதுதான் சர்வசக்தன் அப்படின்னு அர்த்தம். அதனால கருப்பா இருக்கிறத சோப்பா பண்ணுவானா? கருப்பா இருக்கிறத சோப்பா பண்ணான்னாக்க இது விரோதமானது எப்படி பண்ணுவான்? பண்ணினான்னாக்கா அவன் வந்து ஒரு ஐந்தர்ஜாலிகன், மேஜிக் பண்றான் அவன் அப்படின்னு ஆயிடும். அப்படிலாம் இவன் கேள்வி கேட்டான். அதுவே தவறு. நாங்க அப்படிலாம் நாங்க சொல்லவே இல்லை. எது விரோதமற்றதோ எது யாராலையும் பண்ண முடியாதோ அதை பகவான் சங்கல்ப மாத்திரையில பண்ணிடுவான். அவ்வளவுதான். அந்த அர்த்தத்துலதான் சர்வசக்தி இவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த சர்வசக்தன் அப்படின்ற விஷயத்துல இந்த மாதிரி கேள்வி வந்ததுன்னாக்கா அதுக்கு சமாதானம் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கணும். நீலம் கிஞ்சித் ததானீம் அருணமிதி ந கலு இந்திரஜாலாத் ரிதே அத்தா நோ சேதேவம் விரோதः क्वचिदपि न भवेत् कश्च जैने अपराधः तस्मात् ईशः विरुद्धद्वितयमगलयन् सर्वशक्तिः कथं स्यात् मैवं व्याघातशून्येषु अनितरसुशकेषु अस्य तादृक्तसिद्धेः அப்படின்னு ஸ்லோகம் சாதிக்கிறார் சுவாமி. தாத்பரியம் பாருங்கோ. கிஞ்சித் நீலம்,
ஒரு வஸ்து, ஏதோ ஒரு வஸ்து அது கருப்பா இருக்கு, அப்படி இருக்கு. அது எப்ப இருக்குதோ ததான் அப்பவே அருணமிதி, அருணம்னா சோப்பு, சோப்பா இருக்குது அப்படின்னுட்டு சொன்னாக்க இது இந்திரஜாலாதிரத்தை, இந்திரஜாலம் மேஜிக் பண்றது அது இல்லாம நடக்குமா? இந்திரஜால வித்தியை கத்தன் இருக்கான், அதுதான் வச்சு பண்றான் அவன். என்ன அத்தா உண்மையாவே நடக்கல, எது சத்தியம் இல்ல, ஏதோ பொய்யா ஏதோ பண்றான் அவன், அவ்வளவுதான் அது. ஏன்னா அவன் இந்திரஜாலம் பண்றவாதான் என்ன பண்றான்னாக்கா இருக்கிறத இல்லாத மாதிரி காமிப்பா, இல்லாத இருக்கிறத மாதிரி காமிப்பா, அத மாதிரி இது. அந்த மாதிரிதான் இந்த பிரபஞ்சம் ஆயிடும்னு வந்துடும். பிரபஞ்சமும் இல்லாத பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான், இல்லாத பிரபஞ்சத்தை ரட்சிக்கிறான், இல்லாத பிரபஞ்சத்தை சம்மரிக்கிறான் அப்படின்னு வந்துடும். அதனால பகவானும் ஐந்திரஜாலிகன் இல்லை, அவன் பண்ண மாட்டான். பண்ணலைன்னாக்கா சர்வசக்தன் வராது. சரி, சர்வசக்தன் இல்ல, ஆமா, ஏன்னாக்கா அவன் ஐந்திரஜாலிகன் தான், ஒரு மாய, அந்த மாயைக்கு அவன் பிரபு. அந்த மாதிரி இஷ்டத்துக்கு அவன் பண்றான், அவன் இஷ்டத்துக்கு பண்றான். அதனால இது சர்வசக்தன் கிடையாது, ஏதோ மாயினால ஏதோ பண்ணிட்டு இருக்கான், அவன் இல்லாத இருக்கிறதா காமிக்கிறான். இல்லாத போனா இந்திரஜாலம் இல்லாம கூட இவன் இந்த மாதிரி பண்ணுவான், பரஸ்பர விரோதத்தை பண்ணுவான் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ எல்லா வஸ்துவையும் எல்லா வஸ்துகளையும் எல்லாம் இருக்குன்னு சொல்றானே ஜெயினம், அவங்கிட்ட ஜெயினே கஷ்ட அபராதா, என்ன அபராதம் இருக்கு? தோஷமே இல்லையே, அவ பட்சத்தையே ஒத்தும் போக வேண்டியது தானே. அதனால அவன் சொல்றதையே ஒத்தும் போயிடுப்போம், அவனை கண்டனம் பண்ணக்கூடாது. அவனை கண்டனம் பண்றதுக்கு ஒரு அதிகாரம் 4 சூத்திரம் இந்த மாதிரி சாதிச்சிருக்காரு சூத்திரக்காரர், பண்ண வேண்டாமே, பெருமானுக்கு அப்படிதான் இருக்காரு அப்படின்னு ஆயிடும். அதனால நீங்க அநேகாந்த வாதத்தை ஒத்துக்கலைன்னு அர்த்தம். அதனால விருத்த ஜதயம், 2 விருத்தமான விஷயங்கள். நீ கருப்பா இருக்கிறத சோப்பா மாத்துறது, சோப்பா இருக்கிறத கருப்பா மாத்துறதுன்னு பரஸ்பர விருத்தம். அத அகடையன்னு அத பண்ணிண்டோ அல்லது பண்ணாமலேயோ சர்வசக்தி கதம்சியா, அவன் பண்ணல, அகடையன்னா பண்ணல, பண்ணாட்டாக்க அவன் சர்வசக்தன் இல்லை, பண்ணினான்னாக்க வெறும் இந்திரஜாலம் தான். அதனால சர்வசக்தித்துவம் அவனுக்கு கிடையாது அப்படின்னுட்டு ஒரு பட்சம். அதற்கு சமாதானம் மைவம், அந்த மாதிரி இல்லை, வியாகாத சூன்யேஷு. என்ன ஹேதுன்னா இதான் வியாகாதம், விரோதம்னு அர்த்தம். பரஸ்பர விரோதம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இடத்துல நாங்க பகவானுக்கு சர்வசக்தி இருக்கிறதாவே சொல்லலை. நாங்க என்ன சொல்றோம், பகவானுக்கு விரோதம் இல்லாத இடத்துலதான் சர்வசக்தி உண்டு. அது இங்க அனிதர சுசகேஷு, மீதி மனுஷியாலோ தேவதைகளோ அவள்லாம் இருக்காளே, அவளால எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயத்துல அஸ்ய இந்த எம்பெருமானுக்கு தாத்ருத்வ சித்தே, அவளுக்கு இந்த மாதிரி சர்வசக்தி அந்த அவளுக்கு வராது, ஆனா பகவானுக்கு அந்த சக்தி உண்டு. அந்த மாதிரி விசித்திரமான சக்தி இருக்கு. இது நாங்க சொல்லல, விசித்ரா சக்தி சக்தி நிருபயத்ர பிரதிஷ்டிதா, விசித்ரா சக்தியா நிருபயத்ர பிரதிஷ்டிதா அப்படின்னு பாஷ்யக்காரர் உதாரிக்கிறார். அவங்க கையில விசித்திரமான ஆச்சரியமான சக்திகள்லாம் பிரதிஷ்டிதமா இருக்கு அப்படின்னுட்டு ரிஷிகள்லாம் சொல்லிட்டு போயிருக்கார். அதனால அந்த மாதிரி சக்தி இருக்குது, சாதிருத்தே, அப்படிப்பட்ட விசித்திரமான சக்தி சித்திக்கிறதுனாலதான் இருக்கு நிச்சயம். அதனாலதான் சர்வசக்தன் பகவான் அப்படின்னு சொல்றோம். அதனால அகிருத கிரணாசக்தின்னு என்ன அர்த்தம், தேவதைகளால கூட பண்ண முடியாது, அத இவன் அனாயாசமா பண்ணிடுவான். அந்த அர்த்தம் தான், அந்த அர்த்தம் தான் இது. அப்படியேதாங்க நாங்க முன்னாடி கேட்டோம் பாருங்க, நீ பகவான் நீ கேட்கறது எப்படி இருக்குன்னாக்கா பகவான் சர்வஜனான்னு சொல்றிய,
பகவான் சர்வஜன் சொன்னாக்க முயலுக்கு கொம்பு இருக்கு, அது தெரிஞ்சுட்டு இருக்கானா இல்லையா? தெரிஞ்சுட்டு இருக்கான்னு சொன்னானாக்க அவனுக்கு பிரம பிடிச்சிருச்சு, தெரிஞ்சுக்கலன்னு சொன்னாக்க அவன் சர்வஜன் இல்லை. அந்த மாதிரி நீ கேக்குற, அத மாதிரி கூடாது. அதனால பகவானுக்கு சர்வசக்தின்றது இருக்கு. அந்த சர்வசக்தி எதுல இருக்கும்? பரஸ்பர விருத்தமற்றது, வேற யாராலையும் செய்ய முடியாதது, அது அனாயாசமா செய்யற பகவான், அவனுக்கு அதெல்லாம் வரும். அதுதான் சர்வசக்தியின் பேரு. அத இங்க சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகம் பாருங்க. நீலம் கிஞ்சித் ததானீம் அருணமிதி நகலு இந்திரஜாலாத் ருதே அத்தா நோ சேத் ஏவம் விரோதः क्वचिदपि न भवेत् कश्चिदैने अपराधः तस्मादीशः विरुद्धद्वितयम् अघटयन् सर्वशक्तिः कथं स्यात् महिमं व्याघातशून्येषु अनितरसुशकेषु अस्य तादृक्तसिद्धेः அப்படின்னு சாதிச்சார். இது பகவான் சர்வசக்தன் இல்லை அப்படின்னு ஆக்ஷேபம் வரும் பொழுது அவன் சர்வசக்தனே, அதற்கு என்ன விளக்கம் கொடுக்கணும் அது சாதிச்சுட்ட. இப்ப அதற்கு பேர்ல அவாப்த சமஸ்த காமத்துன்ற என்னது அப்படின்னு இப்ப சொல்ல போற. இத நையாயிகால் ஆக்ஷேபிக்கிறான். அவ என்ன கேட்கிறா, இவன் தான் அவாப்த சமஸ்த காமனா இல்லையா? அவாப்த சமஸ்த காமனா இருக்கிறதுனால அவனுக்கு ஆசைன்றது ஒண்ணு கிடையாது, இச்சைன்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு அவ சொல்றான். ஏன்னாக்கா நையாயிகால், அதாவது வைசேஷிகால்லாம் அவ என்ன பண்றான்னா, ஞானம் இருக்கு, பிரயத்தனம் இருக்கு, இது ரெண்டும் போரும். இச்சைங்கிறது அவனுக்கு வேண்டியது இல்லை பகவானுக்கு. ஞானமும் பிரயத்தனமும் இருந்தாலே போர். இது எதுக்கு? ஏன்னா ஜகத்தை சிருஷ்டிக்கணும் எம்பெருமான், ஜகத்தை சிருஷ்டிக்கணும். ஜகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு ஞானம் வேணும், அதுக்கு பிரயத்தனம் வேணும். இது ரெண்டு இருந்தா போருமே. அதை விட்டுட்டு இச்சைன்னு ஒண்ணு நினைத்துக்கிறது. இன்னொன்னு, நீ இச்சை அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் அடைஞ்சவனுக்கு ஆசை இருக்குன்னு சொன்னேனாக்கா அவனுக்கு ஏதோ குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். நமக்கு இருக்கு, எனக்கு இது வேணும் அது வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அந்த மாதிரி நம்ம ஆசைப்படுறதுனால நமக்கு குறை இருக்கிறதுனாலதான் ஆசைப்படுறோம். ஆனா பகவானு பூர்ண நோழி, பரிபூர்ண நோழியோ, பரிபூர்ணனான பெருமானுக்கு ஒரு குறையும் கிடையாது. ஒரு குறையும் இல்லாததுனால அவனுக்கு இச்சைன்றதே வேண்டியது, ஆசைப்படவே மாட்டான்றதுனால இது சரியான வாதம். ஞானமும் பிரயத்தனமும் மட்டும்தான் இருக்கு. அதனால ஜகத்தை சிருஷ்டிக்கணும், அதுக்கு பிரயத்தனம் வேணும். பிரயத்தனம் வேணும்னா அதுக்கு ஞானம் வேணும். இது ரெண்டு தான் இருக்கு, ரெண்டும் தான் போர்மது அப்படின்னு வைசேஷிகா சொல்றா. ஆனா இவன் நாம என்ன கேட்கிறோம், இது எதுக்கு இந்த மாதிரி கேட்கணும்? இந்த மாதிரி சொல்றதே தவறு. ஏன் அப்படின்னா, ஸ்ருதி சகா அகாமயத்தை அவன் சங்கல்பித்தான். அதாவது அகாமயத்தைன்னா இறந்த காலத்துல பிரயோகம். அவன் ஆசைப்பட்டான் அர்த்தம். ஆசைப்பட்டான்றதுக்கு சங்கல்பித்தான் அப்படின்னு அர்த்தம். அந்த அவன் சங்கல்பித்தான் இருக்குதோ இல்லையோ, அதனால நீ அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, இச்சையே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? சோ காமயத்தை பகுஸ்யாம் பிரஜா ஏஜேதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால அவன் சங்கல்பித்தான், அவன் ஆசைப்பட்டான், அவன் சிருஷ்டித்தான் அப்படின்லாம் இருக்கா இல்லையா? அதனால பிரயத்னம் இருக்கு. பிரயத்னமும் ஒண்ணு, ஞானம் இருக்கணும். ஞானம் இருக்கணும்னாக்கா அதுக்கு இச்சை இருக்கணும். அதனால இங்க இருந்தாதானே கர்த்தృత్వం. ஜானாதி கரோதி, ஜானாதி இச்சதி யசதே கரோதி புங்க்தே, ஏற்கனவே சொல்றப்ப இதெல்லாம் அது தெரிஞ்சுக்கிறான்,
அப்புறம் ஆசைப்படுறான், பிரயத்தனப்படுறான், காரியத்தை முடிக்கிறான், பலத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம் வரும். அதுதான் நம்ம சொல்லணும். அப்படின்னுட்டு நம்ம கேட்டாக்க அதுக்கு அவ பதில் சொல்ற. நீ இப்படி சொல்றியோ இல்லையோ, அதே உபனிஷத்து என்ன சொல்லிச்சுன்னாக்கா நிஷ்காமஹா அப்படின்னு சொல்றது. நிஷ்காமஹா அப்படின்னு அவனை சொல்றது. ஆப்த காமஹா யஹ அகாமஹா நிஷ்காமஹா அப்படின்லாம் சொல்றது ஸ்ருதியே. அதெல்லாம் சொல்றச்ச இப்ப அவனுக்கு காமமே இல்லைன்னு சொல்றது, அந்த ஸ்ருதிக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன்? அதனால இது மாதிரி கிடையாது, அவனுக்கு இச்சைன்றதே கிடையாது. வெறும் ஞானமும் பிரயத்தனமும் மட்டும்தான் அவனுக்கு இருக்கு, வேற எதுவும் அவனுக்கு கிடையவே கிடையாது. அதனால சிருஷ்டிக்கு ஞானமும் பிரயத்தனமும் இருந்தா போறோன்றதுனால இச்சை வேண்டாம் அப்படின்னு அவ ஆக்ஷேபிச்சா. அதற்கு சமாதானம் சுவாமி என்ன சாதிக்கிற, அதுவே தப்பு நீங்க சொல்றது. ஏன்னா அகாமயத்தைன்னு ஒரு பதம் இருக்கு, அந்த மாதிரி ததைக்ஷதைன்னு இருக்கு. இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த பகவான் தான் சங்கல்பிப்பதை, தான் ஆசைப்படுவதை உபனிஷத் வாக்கியமே சொல்றது. அந்த அகம் நிவாஸ்திஸ்ரோ தேவதா அனேன ஜீவேனாத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி தாசாம் திருவிரதம் ஏகீகாம் கரவாணி அப்படின்லாம் சொல்றது. பகவானே சங்கல்பிக்கிறான், பரதேவதையான பகவான் அவன் சங்கல்பிக்கிறான் அப்படின்னு இருக்கே. அதனால அந்த சங்கல்பமானது பகவானுக்கு இருக்கு, அதுதான் இச்சை. அந்த இச்சை இருந்தாதான் அவனால எந்த காரியத்தையும் பண்ண முடியும். எந்த காரியத்தையும் அப்படி இருந்தாதான் அவனால பண்ண முடியும். அதனால இன்னொன்னு, நீ ஞானம் வேணும் பிரயத்தனம் வேணும்னு சொல்ற, ஞானமும் பிரயத்தனமும் இருந்துட்டா போருமா? அந்த பிரயத்தனம் பண்ணணும்னு ஒரு இச்சை இருந்தாதான் அவனால பண்ண முடியும். இச்சை இல்லாம எப்படி பண்ண முடியும்? இச்சை இல்லாம பண்ண முடியாது. அதனால நீங்க ஏற்கனவே நாங்க சொன்ன மாதிரி சோகாமயத்தை இருக்கக்கூடிய இச்சையும் அவனுக்கு இருக்கு. அதனால அதையும் நீங்க ஒத்துன்னு போங்களேன், இச்சையும் ஓணும் அங்கீகரிச்சுட்டு போங்க. ஞானம் பிரயத்தனம் அதுவே போரும், வேற ஒண்ணுமே வேண்டாம், மீதி எதுவுமே தேவையில்லை அப்படின்னு கௌரவமா இருக்குது. கௌரவம்னா என்ன சொன்னா அதிகப்படியா ஒத்துக்கிறது தப்பு இல்லையா? அதை எதுக்கு ஒத்துக்கணும்? அதிகப்படியா ஒத்துக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா இது லாகவமான தர்க்கம்னு அவ சொல்ற. ஒரு ஞானம் இருக்கு, பிரயத்தனம் வந்துருக்கு, அது சில பேர் ஆசை இல்லாம சில காரியம் பண்றாளோ இல்லையோ, தனக்கு பிடிக்கல ஆனாலும் பண்றாளோ இல்லையோ, அந்த மாதிரி பகவானும் சரி, ஞானம் இருக்கு, இது பிரயத்தனம் இருக்கு, அதுவே போரும். இச்சேன்னு ஒண்ணத்தை கல்பிச்சோம்னாக்கா அது அதிகப்படியா போயிடும் அப்படின்னுட்டு அவ கேட்கிறான். அதனால கௌரவம் தோஷம் வந்துருமேன்ட்டு அதுக்கு சுவாமி என்ன சாதிக்கிற, இருந்துட்டு போட்டமே. கௌரவம்ன்றது எப்படின்னாக்கா, கௌரவம்ன்றது பிரமாண சித்தமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தோஷமே கிடையாது. ஏன்னா பழமுக கௌரவம் நதோஷாயன்னுட்டு ஒரு நியாயம் மீமாம்சகால் சொல்ற. பழமுக கௌரவம்ன்றது அதிகப்படி, அது தோஷம். ஆனால் அதனால ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பலன் கிடைக்கும் பொழுது அதை கௌரவமா இருந்தா கூட தோஷமா இருந்தா கூட அதை ஏத்துட்டுதான் போகணும். ஏன்னா இது பிரமாண சித்தமான விஷயம். பிரமாண சித்தமான விஷயம், பிரமாண சித்தமான விஷயத்துல போய் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா அது தவறு. பிரமாண சித்தமான விஷயத்துல இந்த தர்க்கம், லோகதிருஷ்டமான தர்க்கம்லாம் பிரவர்த்திக்காதுன்னு ரெண்டாவது. மூணாவது ஒண்ணு இருக்கு, இந்த இச்சைங்கிறது எதுக்கு அப்படின்னா, பகவான் ஆசைப்பட்டு கருணையோட
இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான். அங்க வாக்கியம் அந்த அகம் இமாஸ்திஸ்ரோ தேவதாக நம்ம சொன்னோம். கூடார்த்த சங்கர திரிபாஷத்துக்கு வியாக்கியானம் பண்றக்க பெரிய பிரகால சுவாமி ஜிக்ஞாசாதிக்கணும். நம்ம பாஷ்யத்துல சாதாரண பக்கத்துல பார்த்தா 100 பக்கம் 80 பக்கம் இருக்கும். பெரிய எழுத்துல போட்டாலே 100 பக்கம் இருக்கும். அதுக்கு அந்த சுவாமி 1000 பக்கத்துக்கு வியாக்கியானம் பண்றாரு. அதுல நிறைய பிரமாணங்கள்லாம் காமிச்சிருக்காரு எல்லாம். அதுல சுவாமி என்ன சாதிக்கிற அந்த அப்படிங்கிறதுக்கு அந்த ஹர்ஷே அனுகம்பாயாம் அப்படின்னு சாதிக்கிறார். மனசாஸ்திரம் அந்தன்ற பதத்துக்கு ஹர்ஷம் சந்தோஷத்துல அந்தன்றது சொல்லப்படும். அந்த மாதிரி அனுகம்பா கருணை அதுல சொல்லப்படும். நம்ம ஐயோ அப்படின்னு சொல்றமே அந்த மாதிரி அந்த அப்படின்னு ஆச்சரியத்திலையும் அந்தன்றது உண்டு. சந்தோஷத்துல ஆச்சரியத்துல கஷ்டத்துல இந்த இதுல கருணையில எல்லாத்துலயும் இந்த அந்த என்ற சப்தமானது பிரயோகிக்கப்படும். அது உண்டு. இப்போ பெருமாள் சிருஷ்டிக்கிற இல்லையோ இதெல்லாம் எதனால சந்தோஷமாக கருணையோட சிருஷ்டிக்கிறோம். இந்த சந்தோஷமாக கருணையோட சிருஷ்டிக்கும் பொழுது அதுல இச்சை இல்லைன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது சுவாரஸ்யமா இருக்காது. இந்த இச்சையும் பாருங்க, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிருஷ்டிக்கிறது. இந்த மாதிரி நான் சிருஷ்டிச்சுட்டேன்னு இந்த ஜீவராசிகள்லாம் உபாயத்தை அனுஷ்டிக்கும். உபாயத்தை அனுஷ்டிச்சதுன்னாக்கா அவைகளுக்கெல்லாம் நான் மோட்சம் கொடுத்துருவனே. கரகமலையோர் அஞ்சலிங் யாச்சமானா அஞ்சலிங் யாச்சமானா கை கூப்பவானாட்டு யாச்சிக்கிறோம். ஏன்னா அவளை ரட்சிக்கணும்னு ஆசை. அதுக்கோசரம் அஞ்சலிங் யாச்சமானான்னு சுவாமி. அதனால இந்த மாதிரி ஒரு இச்சை, இந்த இச்சைங்கிறது பெருமை லோகத்தை சிருஷ்டிச்சுட்டு லீலாபூதியில விளையாடுறது முந்தி பெருமாளுக்கு நோக்கம் இல்லை. இந்த மாதிரி சிருஷ்டிச்சு அந்த ஜனங்களுக்கு மோட்ச பரியந்தம் தான் அழிச்சுன்னு போகணும். அதுல பெருமாளுக்கு திருவுள்ளம். பெருமாளுக்கு அதுல திருவுள்ளம். அதனால அந்த இச்சைங்கிறத நீங்க ஒத்துக்கலைன்னாக்க அதுக்கு சுவாரஸ்யம் போயிடுறது. ஆகவே இதை ஒத்துண்டுதான் ஆகணும். இச்சையை ஒத்துண்டுதான் ஆகணும். சரி, நாங்க ஒத்துக்கிறோம், அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் இது நிஷ்காமஹா அகாமஹா ஆப்தகாமஹா அப்படின்லாம் சொல்றதே ஸ்ருதி. அப்ப அந்த நிஷ்காமகன்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன்? அதே இல்லாதவன் தான் அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது அப்படின்னு கேட்டாக்கா இதுக்கெல்லாம் ஆன்யபரியம் வேற அர்த்தம் இருக்கு. வேற அர்த்தம் இருக்கு. அதாவது என்னன்னா ஆப்தகாமம் அப்படின்னா எல்லாத்தையும் அடைஞ்சவன் அர்த்தம். அதுக்கு சுகப்பிரகாசிகையில ஆப்த காமஹா அப்படின்னாக்க அவன் ஆசைப்பட்டுட்டான்னாக்க அது அவனுக்கு கிடைக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தது. கிடைக்காம இருக்காது. எப்படி சத்து சங்கல்பத்துவம் சொன்னா என்ன அர்த்தம்? அவன் சங்கல்பிச்சுட்டான்னாக்க அதை யாராலையும் மீற முடியாது, தடுக்க முடியாதுன்னு சொல்றோம். அந்த மாதிரி இவன் ஆசைப்பட்டு விட்டால் இவனுக்கு அது கிடைக்காம இருக்காது. ஆப்தி அருகார்த்தகம் அப்படிங்கிற சுதப்பிரகாசிகையில ஆப்தி அடைதல் அதுல அருகமா இருக்கு, தகுதி வாய்ப்புதா இருக்கு. அது மட்டும் இல்ல, நிஷ்காமான என்ன அர்த்தம்? அல்பமான விஷயங்கள்லாம் அது பிரமாட்டம், அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும். முதல் ஸ்லோகம் நாயகபுரத்துல ஸ்வேச்சாயாம் சர்வசித்திம் வததி பகவதः அமாப்த காமத்துவாத அப்படின்னு சாச்சிருக்க. அமாப்த காமத்துவாதம்னா அவாப்த காமத்துவம் அப்படின்னு பகவானுக்கு இருக்கு. பகவான் ஆசைப்பட்டாருன்னா எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவனுக்கு இச்சை இருந்துனாக்கா அப்போ அனைத்தும் சித்திச்சிடும். அதுதான் அவாப்த காமத்துவம் அப்படின்றதுக்கு அர்த்தம். அது இது முதல்லயே சொல்லிடுச்சு. ஆனால் இங்கதான் பூர்வபக்ஷம் பண்ற. இங்க பூர்வபக்ஷம் பண்ணிட்டு அதற்கு பதில் சொல்லி அத
அங்க முதல்லயே அதை சாதிச்சுட்டேன். ஏன்னா பகவானுடைய சுரூபத்தை சொல்லணும், அதனால அங்க சாதிச்ச. இன்னொன்னு அங்க வாக்கியம் யஹ அகாமஹா நிஷ்காமஹா ஆப்தகாமஹா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மகாமஹா அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. அதாவது யாருமே தனக்குன்னு ஆசைப்பட்டாதான் தப்பு. எனக்கு இது வேணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப தப்பு. நபதே அன்னமாத்தனே தர்மசாஸ்திரம். தனக்கோசரம் தலி பண்ணிக்க கூடாதான், தனக்கோசரம் தலி பண்ணிக்க கூடாது. திருமணம் தேசிகள் ஆன்மீகத்துல சாதிக்கிற ஒருத்த காத்தாலதி சாமானா எல்லாத்தையும் தலையெல்லாம் எடுத்து திருவாராதனம்லாம் பண்ணியாச்சு, மாத்தியானியம் பண்ணி திருவாராதனம்லாம் பண்ணியாச்சு, வயசுதேவம் பண்ணியாச்சு. பண்ணிட்டு ஒரு நாளையோ 2 நாளையோ காத்துட்டு இருக்கணுமா, யாராவது அதிதிகள் வராளான்னு பாக்கணுமா. வந்தான்னாக்கா அவளுக்கு சாதிச்சுட்டு தான் செய்யணும். இதுதான் பரமைகாந்திகள் சுரூபம். ஏன் அப்படின்னா தனக்கோசரம் பண்ணிக்க கூடாது வஸ்து எதுவா இருந்தாலும் சரி. இன்னொருத்தருக்கு அதுதான் ஸ்திரீகள் பண்ற நல்ல காரியம். அவ அற்புதமான காரியம் பண்றா, தியாகம் பண்ணிட்டு தனக்கோசம் எதுவும் பண்ணிக்க மாட்டா ஸ்திரீகள். அவன் என்ன பண்றான்னாக்க தன்னுடைய பர்த்தா, தன்னுடைய தாயார் தோப்பனார், தன்னுடைய மாமனார் மாமியார், தன்னுடைய குழந்தைகள், இப்படி ஒரு உத்தேசம் இருந்தவாள். சுவார்த்த நிரபேட்சமா ஒரு உத்தேசம் இருக்கு, இன்னொருத்தர உத்தேசிச்சுதான் அவ பண்றா. எது எல்லாருக்கும் இருக்கணும். அது திருமணம் தேசினா அது சாட்சிருக்காரு. அய்யாவகத்து சுவாமி திருவாராதனம் பண்ணிட்டாக்கா உடனே எழுக்க மாட்டேன், கொஞ்ச நாள் காத்துட்டு இருப்பேனும். யாராவது வராலும் வாசல்ல கொஞ்சம் காத்துட்டு இருப்பேனும். அதன் பிறகுதான் எழுந்து வழியாகுமா. ஏன் அப்படின்னாக்க இதுதான் கிரமம். அதனால சுவார்த்தமாக ஆசைப்பட்டா அது தப்பு. பகவான் அப்படி இல்லையே, பகவான் அப்படி இல்லையே. எல்லாம் பொருத்தியார் கோசரம் தான் பெருமாள். அவருக்கு இது பண்றதுல யார் தனக்கோசரம் பண்ணிக்கிறேன். ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும், நான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுன்றது எனக்கோசரம் இல்லை, என்னை சேர்ந்தவாள்லாம் சந்தோஷமா இருக்கட்டுமே, அதுக்கோசரம் நான் சொல்றேன். அதனால ஏன் அப்படின்னா பகவான் சதா பரிபூர்ணன். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமிச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. அவன் மகாபூர்ணனா இருக்கான் அவன். அது மாதிரிதான் பெருமானும் சொல்றாரு. நானவார்த்த மலத்தையும் திரிஷுலோகேஷு கிஞ்சனங்கிற 3ஆம் அத்தியாயத்துல கீதையில, எனக்கு அடைய வேண்டியது ஒண்ணுமே கிடையாது, ஆனா நான் காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னாக்க என்னை அனுசரிக்கிறவாள்லாம், நான் வசுதேவருடைய பிள்ளை, வசுதேவர்ன்றவர் பிராமணிக்கர். அந்த பிராமணிக்கரான வசுதேவருடைய பிள்ளையும் ஒழுங்கா இருந்தாலும் அவ மதிப்பா. நான் தவறா பண்ணிட்டேன்னாக்கா அப்ப எல்லாரும் தவறா பண்ண ஆரம்பிச்சுடுவாளேன்ற. அதனால அவர் அவாப்த காமர் தான். எல்லாம் அடைச்சிட்டா கூட அவருக்கு நமக்கோசரம் தான் அது மாதிரி இருக்காரு. அதனாலதான் அந்த மாதிரி யாரு இத மாதிரி பொறுத்தையார் கோசரம் நினைக்கிறாளோ அவள்லாம் மகான் அப்படின்னு சொல்றோம். இந்த இதுல வரும், நீங்க சூரதன அஷ்டகம், அத மாதிரி சோடதாய ஸ்தோத்திரம், சுதர்சன சதகம், இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஒரு இடத்துல கூட எனக்கு கொடுன்னு கேட்க மாட்டார் தேசிகனும் கூரநாராயண ஜீயரோ. எனக்கு கொடு அப்படின்னு கேட்க மாட்டா, எனக்கு வேணும்னு கேட்க மாட்டா. பறவைகாந்திகள் லட்சணம் இதுதான். இன்னொருத்தருக்கோசரம் தான் பண்ணுவார். நமக்கே அப்படின்னாக்கா சர்வேஸ்வரன் எப்பேற்பட்ட அவனுக்கு என்ன இதுக்கு தேவை, என்ன இருக்கு அவனுக்கு, இதை வேணும் அது வேணும் இதா இருக்கணும் இருக்கானு அவன் ஆப்த காமஸ்ய காஸ்பிருஹா அப்படின்னுவா. ஆப்த காமஸ் யாரு எல்லாத்தையும் அடைஞ்சவனா இருக்கானோ அவனுக்கு என்ன ஆசை இருக்க போறது. பகவானுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு அல்ப ஆசையும் இல்லையே, பெரிய இதுவும் கிடையாது. அவதாரங்கள் எல்லாம் பண்றதுனாக்க அதை நான் இப்போ வெண்ணையை திருடி சாப்பிடணுமா பெருமாள், வெண்ணையை திருடி சாப்பிடணுமா பெருமாள் அப்படின்னா அதெல்லாம் அவதாரம் சேஷ்டை. அதெல்லாம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அவ்வளவு கஷ்டப்பட்டுக்க கூடிய கோபிகாஸ்திரிகள் கிருஷ்ணா வரல என்ன கஷ்டப்படுறாளே, கிருஷ்ணா வரல என்ன கஷ்டப்படுறாளே, என்ன ஆச்சரியம் அது. அதனால இதெல்லாம் பகவானுடைய சேஷ்டைகள், அவ்வளவுதான். ஆகவே அவாப்த சமஸ்த காமத்துவம் அப்படின்னு என்ன அர்த்தம், தான் ஆசைப்படச்சே எல்லாத்தையும் அடைஞ்சிடுவான்.
அது மாதிரி அவனுக்கு இச்சை இருக்குன்னு என்ன அர்த்தம்? பொருத்தியார ரட்சிக்கிறதுக்கோசரம், பொருத்தியாருக்கோசரம் தான் பரார்த்த பாவனை தான் அந்த இச்சைங்கிறது. அதனால எந்த ஒரு தோஷமும் இல்லை அது. அதனால அவாப்த சமஸ்த காமத்துவம் இருக்கிறதுனாலதான் அவனுக்கு இச்சையும் இருக்கு. அப்படியே நீங்க இச்சை இல்ல, ஏன்னா அவாப்த சமஸ்த காமன் அப்படின்னு சொல்லிட்டாக்க அவருக்கு இச்சை இருந்தது, எல்லாத்தையும் அடைஞ்சாச்சு, அதனாலதான் அவாப்த சமஸ்த காமன் ஆயிட்டான்னு கேள்வி வந்துடும். அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அதனால இது விரோதமாகும். ஆகவே வைசேஷிகா சொல்றது தப்பு, பெருமாளுக்கு இச்சையே கிடையாது அப்படின்னு சொல்றது தவறு. அத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கும். சங்கிருஷ்ய ஞான சக்தி கதிஜன நிகில சிரஷ்டு இச்சாம் துணைச்சன்னு சத்யாம் துவேஷः கஹ ஏஷாம் அனுமிதி சரணா அநீக நாசீரபாஜாம் ஸ்ருத்யா தத்போதயத்னோ அவிதததி யதி க்ஷம்யதாம் ஏமமிச்சா நிர்வாஹ்யம் து ஆப்தகாம பிரபதி வசனமபி ஆன்யபர்யோ பருத்தம். கதிஜன சில தார்க்கிக வித்வான்கள் வைசேஷிகள் நிகில சிரஷ்டு இந்த பிரபஞ்சத்தெல்லாம் சிருஷ்டிக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு ஞானயத்னோ ஞானமும் பிரயத்தனம் அது ரெண்டு இருக்குன்னு சங்கிருஷ்ய அத ஒத்துண்டா. இச்சாம் தூ ந இச்சன் இச்சையை மாத்திரம் அவ அங்கீகரிக்கல. இச்சையை வந்து பெருமாளுக்கு கிடையாதுன்னு அவ சொல்ற. அதனால அவளுடைய இது காரணம் என்னன்னா, அவன் அவாப்த சமஸ்த காமன், அவனுக்கு இச்சை எதுக்கு வரும்? இருந்ததுன்னாக்கா அவனுக்கு ஏதோ குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். அதனால அவனுக்கு இச்சையே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஜெகத்தை சிருஷ்டிக்கணும், அதுக்கு ஞானமும் இச்சை இருந்தா போருமே, வேற எதுவும் வேண்டாம். அதனால இச்சையே கிடையாது அப்படின்னு அவ சொன்னான். யார் சொன்னா அப்படின்னு பரந்து ஆனால் அனுமிதி சரண அனுமிதி அனுமானம் அனுமானிக்கு ஈஸ்வரனையே ஒத்துண்டவாவா, அனுமானத்தினாலேயே ஈஸ்வரன் உண்டுன்னு சொல்றவாப்பா. அதனால அந்த அனுமதி இருக்குதே, அதனால ஈஸ்வர சித்தியே ஆசைப்படுறவாப்பா. ஸ்ருதி வந்து ஸ்வதபிரமாணம் கிடையாது. பகவான் ஆப்தன், அவன் ஆப்தனாப்படுதே, அவன் சொன்னதுனால அது பிரமாணம் அப்படின்னு அவ சொல்ற. அது பிரமாணம், ஸ்வதப்பிராமான்யம் கிடையாது அப்படின்னு அவ சொல்ற. அதனால ஷரண அநீக அநீகன்னா அவருடைய சைன்யம் சமுதாயம் அர்த்தம். அதாவது வைசேஷிகாருடைய சைன்யம் அனுமானத்தினாலேயே ஈஸ்வரனை சித்திக்க வைக்கிற இந்த சைன்யம் அது நாசீர பாஜாம். நாசீர பாஜான்னா வந்து அக்ரேசராளா இருக்கான், முன்னாடி ஓடுற வீரர்கள், முன்னாடி ஓடுறவாள்லாம். ஏன்னா அது யாருன்னா வைசேஷிகால். ஏஷாம் அந்த வைசேஷிகாலுக்கு சஸ்யாம் அந்த இச்சை ஞானத்தையும் பிரயத்தனத்தையும் ஒத்துட்ட அவளுக்கு இச்சையை ஒத்துக்கிறது இல்லை. துவேஷக்காக ஏன் இந்த மாதிரி ஒரு துவேஷம் இருக்குது அவளுக்கு அது அப்படின்னுட்டு பரியாசம். இல்ல ஸ்ருதி யஹா அகாமஹா நிஷ்காமஹான்னு சொல்லித்தே, அதனாலதான் நாங்க சொல்றோம். அப்படி பார்த்தான்னாக்க எதி தத் போதயத்னவு ஸ்ருதிஹி அபிதததி, உனக்கு உனக்கு தத் போதயத்னவ் ஈஸ்வரனுக்கு ஞானமும் போதம் ஞானம் யத்னம் பிரயத்தனம் இது ரெண்டும் உண்டு. எதி அபிதததி ஸ்ருதிகள்லாம் சொல்றது அல்லது நீ சொல்ற அப்படி வச்சுண்டா ஏவம் இவ்வாறு என்ன அர்த்தம்? வேதம் சொல்றது என்னென்ன சோ காமயத்தை அப்படின்னு ஈஸ்வரன் ஆசைப்பட்டான் அப்படின்னு ஸ்ருதியே சொல்றதே. அதனால க்ஷம்யதாம் அதையும் பொறுத்துக்கோ, ஞானத்தையும் பிரயத்தனத்தையும் வேதம் சொல்றதுன்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேனாக்க அப்போ அகாமயத்தைன்னு சொன்னதுனால ஆசைப்பட்டான் இருக்கே, அதனால நீ அதையும் பொறுத்துக்கோ.
இது ரெண்டுமே போருமே. அதிகமா இச்சையை ஒத்துண்டாக்கா கௌரவம் வந்துருமே அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு க்ஷம்யதாம், தவறு, பொறுத்துக்கோ. ஏன்னா பிரமாண சித்தமான விஷயத்துல அதுக்கு விருத்தமான உன்னுடைய தர்க்கம்லாம் எடுபடாது, தர்க்கம்லாம் வரவே வராது. சரி, இப்ப ஸ்ருதி அகாமகா நிஷ்காமகான்னு சொல்லிடுத்து, அதுக்கு நீ என்ன பதில் சொல்வ அப்படின்னா ஆன்யபர்யோ பருத்தம். ஆன்யபர்யம் வேற தாத்பரியம். அந்நியபரம் அது ஆன்யபரியமா மாறுறது. அந்நியபரம் வேற விஷயமா, வேற விஷயபரமா அதை எடுத்துக்கணும், வேற தாத்பரியமா எடுத்துக்கணும். அதனால பண்ணிக்கணும். எங்க ஆப்தகாமத்த பிரபுதி வச்சனமப்பி, ஆப்தகாமத்துவம் முதலான வச்சனங்கள்லாம் கூட அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கோங்க. அதனால நிஷ்காமகா ஆப்தகாமகா அகாமகான்றதெல்லாம் சொல்லிட்டு வரச்சு ஆப்தகாமகான்னு ஒரு. அதனால பெருமாளுக்கு சுவார்த்த காமனா கிடையாது, தனக்குன்னு ஆசைன்றது இல்லை. அது மாதிரி நீ கேட்ட அவனுக்கு ஆசை இருக்குன்னு சொன்னா நியூனத்தை வந்துருமே, குறைபாடு இருக்குன்னு வந்துருமேன்னா இல்லவே இல்லை. ஏன்னா அவன் தனக்கோசரம் ஏதாவது இருக்குன்னு சொன்னாதான் நியூனத்தை. அவன் தனக்குன்னு ஒண்ணுமே வச்சுக்கலையே, எல்லாம் எதுக்கோசரம் வச்சுட்டு இருக்கான், பொறுத்தியாருக்கோசரம் தான். அதனால இது தோஷம் இல்லை. நம்ம சொல்றோம் பாருங்க, நம இத்யேவவாதினஹா அப்படின்னு சொல்றோம். நமஹான்றது நமக்கு முக்கியமானது. அஷ்டாட்சரத்துல நடுவுல இருக்கு மத்தியமணி நியாயம். நமஹான்றது ந மமன்னு அர்த்தம் பண்றார் சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் பேசாருல. அதனால அவர் திருக்கல்யாண குணங்கள் நிறைய சாதிச்சிருக்காரு. அதனால அந்த நம இத்தியேவ வாதினஹா, நமஹா நமஹா நமஹான்னு சொல்லணும் அது. அதனால நமவெண்ணலாங்கடம் வேங்கடத்துறைவாருக்கு நமவெண்ணலாங்கடமே அது சுமந்தார்கள் கேள்னர் ஆழ்வார். அதனால நமஹா நமஹான்னு சொல்றது நம்ம சுரூபம். அது என்ன அர்த்தம்னா எனக்குன்னு இல்லை அப்படின்னு சொல்லணும். அதுதான் அகம் மத்திரக்ஷண பரோ மத்திரக்ஷண பலம் ததா நாமமே ஸ்ரீபதே தேவே சொல்றோம். அதனால நமக்கே அப்படி இருக்கணும். நமக்குதான் ஆசையெல்லாம் அதிகமா இருக்கும். நாமளே அதெல்லாம் விட்டோம்னாக்க எல்லாத்தையும் அடைஞ்சு அவனுக்கு சுவார்த்த பரமா இருப்பானா. அதனால சுவார்த்த பிரதியத்னம் இல்லை அவனுக்கு, எல்லாம் பொறுத்தியார் கோசரம் தான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதனால ஒரு தோஷமும் கிடையாது அப்படின்றத இங்க சாதிக்கிறேன். இப்போ ஸ்லோகம் பார்க்கலாம். சங்கிருஷ்ய ஞானயத்னோ கதிஜன நிகில சிரஷ்டுரிச்சாம் சங்கிருஷ்ய ஞானசக்தி. ஞானசக்தின்னு இங்க ஞான யத்னம் தான் சரியானது. ஸ்லோகத்துல அப்படி போட்டிருக்காங்க. சங்கிருஷ்ய ஞான யத்னோ கதிஜன நிகில சிரஷ்டுரிச்சாம் நத துணைச்சன்னு தஸ்யாம் துவேஷக்கயேஷாம் அனுமதி சரண அநீக நாசீர பாஜாம் ஸ்ருத்யா தத்போதயத்னோ அபிதததி யதி க்ஷம்யதாம் ஏவமிச்சா நிர்வாஹ்யம் து ஆப்தகாமே பிரபதிவச்சனமபி ஆன்யபர்யோபருத்தம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.